நம்ம மேட்டுக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மொச்சையும் தட்டைப்பயிரும் போட்டுருந்தோங்க. அது நல்லா விளைஞ்சிருச்சு. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அத்தை போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அத்தை தான் மேக்ஸிமம் காட்டில் வேலை செய்கிறது அதிகம். நமக்கு எங்கெங்க வீட்டில் குழந்தைங்கள பார்க்க, வீட்டு வேலை செய்ய, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்க்கவே டைம் சரியாயிடுது. எப்பயாச்சும் ஒரு டைம் இருக்கும்போது தான் காட்டுக்கு போவேன். 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போதாங்க பழையபடி டேங்கெல்லாம் எடுத்து மேலே வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எப்பயும் போல் டேப்பை ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்துருங்க. இன்றைக்கி ஜெய்குட்டி பணியாரம் வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தான். சரின்ட்டு அவனுக்காக இன்றைக்கி பணியாரம் சொல்லலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. மாவை கரைசல் வரையும் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக அந்த பணியார சட்டியில் ஊற்றும் போது குட்டிமா எழுந்திரிச்சு நான் தான் ஊற்றுவேன்னு ஒத்த காலம் நின்றுட்டாங்க. சரி, நாமளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தானே அடுப்புக்கிட்ட அம்மா ஏதோ செஞ்சால் நாமளும் செய்யணும்னு ஆசைப்பட்டு போய் ஹெல்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். சரின்ட்டு கொஞ்சம் விட்டுட்டாங்க. அவங்களே எல்லாம் ஊற்றி வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாவது வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் எனக்கு வயிறு நம்பின மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க? நீங்கள் டிஃபன் சாப்பிட்டாவே உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிடுமா, இல்லை என்ன மாதிரி கொஞ்சமாவது சாதம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.